ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்வர் பார்த்தோம், வியஞ்சன் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் செமி செமி கான்சனன்ட்ஸ், அதாவது ஆதா வியஞ்சன், இது 3 டாபிக் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது பாரக் கடி, அதாவது ஏதாவது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாரக் கடினா உயிர்மெய் எழுத்துக்கள். இதை எப்படி எழுதுறதுன்னா, அதாவது இப்போ வந்து கா அப்படின்றது வந்து நம்ம மெய்யெழுத்தில் வரும். ஸோ இப்போ வந்து இதை உயிர்மெய் எழுத்துக்களை மாற்றும் போது எப்படின்னா, அதாவது இக்கு ப்ளஸ் ஆ கா, இக்கு ப்ளஸ் ஆ கா, இக்கு ப்ளஸ் இ கி. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த காவை உச்சரிக்கும் போது கா, அதாவது இக்கு ப்ளஸ் ஆ கா, கா, அதாவது இது வந்து கா, இது வந்து கா, இது வந்து கி, அதாவது இந்த சைடு போட்டால் இது வந்து குரில் கி, அதுவே நம்ம ரைட் சைடு போட்டால் அது வந்து நெடில் கி. கீ, கு, கூ, க்ரு, கே, அதாவது கே வராது, கே, கை, கை, கோ, அதாவது கோ வராது, கோ, கவ், கம், கஹ. ஸோ சில எழுத்துக்களை வந்து எப்படி நான் வச்சுக்கிறதுனா, இப்போ வந்து இந்த காவுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு திஸ் தான், ஒரு ஒன்று வந்தால் அது நெடில், அதாவது க கா. கி இது வந்து குறிலா சொல்லணும், இது நெடில் சொல்லணும். இந்த சைடு வந்தால் அது வந்து கு, அதுவே இது இந்த சைடு, அதாவது ரைட் சைடு வந்தால் கூ. இப்படி சி மாதிரி கீழே போட்டாங்கன்னா அது க்ரு. இப்போ ஒரு கா போட்டு மேலே ஒரே ஒரு கோடு போட்டு போட்டாங்கன்னா அது வந்து கே, அதாவது ஒரு எழுத்து மேலே ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு வந்தால் அது வந்து ஏ சவுண்டில் முடியும், அதாவது இக்கு ப்ளஸ் ஏ கே. அதுவே ஒரு எழுத்து மேலே 2 கோடு வந்துச்சுன்னா அது வந்து ஐ சவுண்டில் முடியும், இக்கு ப்ளஸ் ஐ கை. அதே இது ஒரு கா போட்டு ஒரு காவோ எந்த எழுத்துனாலும் பக்கத்தில் வந்து ஒரு ஒன்று போட்டு மேலே ஒரு கோடு போட்டாங்கன்னா அது வந்து ஓ, அதாவது ஓ சவுண்டில் முடியும், இக்கு ப்ளஸ் ஓ கோ. அதே இது மேலே 2 கோடு போட்டாங்கன்னா அது வந்து அவு சவுண்டில் முடியும், இக்கு ப்ளஸ் அவு கவ். இப்போ இது வந்து கம் கஹ. ஸோ இதுதான் இந்த ஃபார்மேட்டில் எல்லா லெட்டர்ஸுக்குமே வரும். நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். அதாவது இது வந்து கானாக்கு வர கா, கா கா, கிகி, குக்கு, க்ரு, கே, கை, கோ, கவ், கம், கஹ. ஸோ இப்படி தான் எல்லா லெட்டர்ஸ்க்குமே எழுதணும். ஸோ இப்படி தான் லெட்டர்ஸை எழுதி பழகணும். ஸோ இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்குமே எழுதலாம். அதாவது சா வரிசை சா, சா, சி, சி, சு, சு, த்ரு, சே, சை, சோ, சவ், சம், சஹ. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா லெட்டர்ஸ்க்கும் எழுதணும். ஜா, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜு, ஜ்ரு, ஜே, ஜை, ஜோ, ஜவ், சம், ஜஹ. ஸோ இப்படி தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து வரும், அதாவது பாரக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது உயிர்மெய் எழுத்துக்கள் பாரக்கடி. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா லெட்டர்ஸ்க்குமே யூஸ் பண்ணி எழுதணும். நான் எல்லாத்துக்குமே எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கா வரிசை எழுதிட்டு அதே மாடலை வச்சு எல்லாமே எழுத ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ அந்த கோடுகளை மட்டும் நான் வச்சுக்கிட்டு உச்சரிக்கிறதுக்கு வந்து பழகிக்கிறணும். ஸோ இதுதான் மெத்தடு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.